الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جماد وشعبان ரவாஹு புகாரி او كما قال عليه الصلاه والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த மாசம் ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம், முதலாவது பிறை, இந்த வருடத்துடைய கடைசி மாசம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி, மாதங்களுடைய எண்ணிக்கை, அல்லாஹ்விடத்துல மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ், அது 12 மாசம் தான். உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டுல 12 மாசம் தான் இருக்கு. மின்ஹா 4 ஹுரும், அதுல 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாசங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு வருடம் என்றது 12 மாதங்கள், அதுல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், அதுல 3 தொடர்ச்சியா வரக்கூடியவைகள், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம். அதுக்கு பிறகு வரக்கூடிய ரஜபுடைய மாசம். இந்த 4 மாதங்களும் சங்கைப்படுத்தப்பட்ட மாசம். இப்ப நாங்க இந்த 4 மாசங்கள், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்த ரஜப், இந்த 4 மாசங்களும் அல்லாஹு தஆலா ஏன் அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைமிக்க மாசம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அதுக்கு அப்படி பேர் வைக்கப்பட்டிருக்குது என்று கேட்டால், சும்மியத் பிதாலிக லிஅன்ன அல்லாஹ் ஹர்ரம ஃபீஹா அல் கிதால், இந்த 4 மாசத்திலையும் யுத்தம் செய்யறத அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். யுத்தம் செய்யலாது. இல்லா லித்திஃபா, தற்காப்புக்காக வேண்டி மட்டும் தவிர. யார் சார் அடிக்க வாராங்க, யுத்தம் செய்ய வாராங்க, அப்ப நாங்க தற்காப்பு செய்யலாம். அது இல்லாம நாங்களாகவே என்ன செய்யலாது, யுத்தம் செய்யலாது. அதே மாதிரி உலமாக்கள் சொல்றாங்க, அன்ன துனூப ஃபீஹா அஅலம், இந்த 4 மாசங்கள்லையும் பாவம் செய்யறது பெரிய ஒரு குற்றம். ஏனைய மாதங்களை விட இந்த மாசத்துல தவறு செய்யறது, பாவம் செய்யறது அல்லாஹ்விடத்துல மிக ஒரு பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. வகதாலிகல் ஹஸனாத் அஅதம் அஜ்ரன், அதே போலதான் இந்த மாசத்துல அமல்கள் செய்யறதையும் அல்லாஹ் தஆலா அதுக்கு நல்ல நிறைய கூலிகளை தாரான் என்று உலமாக்கள் சொல்றாங்க. இந்த மாசம், இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாசத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, 10 இரவுகள் என்றால் இன்னைக்கு ஆரம்ப நாள்ல இருந்து பெருநாள் முடியும் வரைக்கும் உள்ள நாட்கள், 10 நாட்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கும், இன்னைக்கு மகரிபோட ஆரம்பிச்சாச்சு. இந்த நாட்கள் ஆக முக்கியமான நாட்கள். ஏன்னா மக்கள் இந்த நாட்களுடைய பெருமதியை விளங்காம இருக்கிறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க, 10 இரவுகளை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். ஒன்று இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாசத்தில் வரக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள், 2வது முஹர்ரம் மாசத்தில் வரக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள், 3வது ரமதான் மாசத்தில் வரக்கூடிய கடைசி 10 நாட்கள். ஆக முக்கியமான நாட்கள் இது. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 நாள்
30 நாள் ஒரு இடத்துல இருக்குமாறு அல்லாஹ் தாலா ஏத்திகாஃப் இருக்குமாறு ஏவினான். வவாஅத்னா மூசா 30 லைலத்தன், 30 இரவுகள் இருக்குமாறு அல்லாஹ் தாலா சொல்ற நாங்க ஏவினோம். ஏவிட்டு வஅத்மம்னாஹா, அந்த இரவுகளை பிஅஷ்ரின், இன்னும் ஒரு 10 கொண்டு பூர்த்தி ஆக்கினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப உலமாக்கள் சொல்றாங்க அந்த 10 இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய வரக்கூடிய இந்த 10 நாட்கள் எவ்வளவு ஒரு சங்கமிக்க நாட்கள். வீடுகள்ல பெண்கள்கிட்ட செல்லணும், சின்ன பிள்ளைகள்ட்ட சொல்லணும், இந்த நாட்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். துரதிருஷ்டவசம் எங்களோட சமூகத்தில் இந்த நாட்களை பத்தி அறிமுகம் செய்யப்படுற இல்லை. ஆனா நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், யார் ஒன்று நினைச்சுக்கொள்வான தௌஹீதாக்கள் இருக்கிறேன், அதாவது தௌஹீத் இயக்கத்தை பின்பற்றக்கூடிய ஆக்கள் இந்த நாட்களை கேளுங்க, பெர்ஃபெக்டா சொல்லுவார். அவங்கள்ட்ட இந்த அறிவு இருக்குது, எங்கட சமூகத்துக்கு இந்த அறிவு இல்லை. நான் சொல்றேன் என்னடா, எங்கட ஆக்கள் இதுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மஹல்ல பயான் ஒன்று இருந்தா அதுல எழுப்பி போற, ஜும்மாலே மரவாசி பேர் தூக்கம், ஒரு ஃபிக்கு கிளாஸ் வச்சு ஆக்கள் இல்லை. நாங்க 24 மணித்தியாலத்துல ஏன் தீன படிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு கொடுக்கல. அவங்கள பாருங்க, யூடியூப் எடுத்து பாருங்க, எல்லா தலைப்புலையும் அவங்க பேசுற ஆக்கள் இருந்து கேட்பாங்க. ஏஜூஜ் மௌஜூஜ் என்னன்னு தெரியும் எங்கட ஆக்களுக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்ப வெளிவருவாங்க, எந்த சூழல்ல வெளிவருவாங்கன்றது தெரியா, உலக முடிவுடைய அடையாளங்கள் தெரியா. ஏன்னா நாங்க அந்த சும்மா ஒரு வித்தியாசமான ஒரு போங்குல தான் நாங்க வாழ்றோம். கட்டாயம் இதுகளை படிக்கணும். அதுதான் யோசிச்சு இந்த 10 நாட்களையும், இன்றைக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் ஆரம்ப 10 நாட்களும், நாளைக்கு காபத்துல்லாக்குன்ற ஒரு வரலாறு உண்டிக்கு, காபத்துல்லா கட்டப்பட்டதுக்கு ஒரு வரலாறு உண்டிக்கு, அதுல சிறப்பு உண்டிக்கு, மதீனாவுக்கு ஒரு சிறப்பு உண்டிக்கு, அரஃபாவுடைய நாள் வருது, அரஃபாவுடைய மைதானத்துக்கு ஒரு பேர் வந்த ஒரு வரலாறு உண்டிக்கு. இப்ப இதுகள் எல்லாம் நாங்க கட்டாயமா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இதை பேசுறோம். அல்லாஹ் தாலா எங்களை பொருந்திக் கொள்வானாக. அப்ப உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கடைசி, அதாவது இந்த ஆரம்ப 10 நாட்களை பத்தி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்டா சத்தியமிட்டு சொல்றான். வலையாலின் அஸ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாகும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், வயதுகுர் ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், சில அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர்கள் ஞாபகம் செய்வார்கள் என்றது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த அய்யாமு மஅலூமாத் என்றது அறியப்பட்ட நாட்கள் எதுண்டா, கடைசி அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இன்றில இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, மத்த மாசங்களுக்கும் இந்த 10 நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னண்டா, இஸ்லாத்துடைய எல்லா அமலையும் இந்த 10 நாட்களுக்குள்ள செய்யணும். நோன்பு பிடிக்கலும், திலாவத் செய்யலும், ஜகாத் கொடுக்கலும், முக்கியமா ஹஜ்ஜையும் செய்யலும். இப்ப நோன்புல ஹஜ்ஜு செய்யலது, ஆனா இந்த 10 நாட்களுக்குள்ள இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும் செய்யணும். எதெல்லாம் அமல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்துணை அமலையும் என்ன செய்யலாம், இந்த 10 நாட்களுக்குள்ள செய்யலாம். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க இந்த 10 நாட்களும் ஆக முக்கியமான நாட்கள் என்று. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட ஒரு கவுல் சொல்றாங்க, அல்லாஹு தாலா நாட்கள்ல 4 நாட்களை தெரிவு செஞ்சானாம். இன்னல்லாஹ் இஃப்தார மினல் அய்யாம் அர்பா வமின ஷுஹூரி அர்பா, 4 நாட்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். ஒமின ஷுஹூரி, மாதங்கள்ல 4 நாட்கள் அல்லாஹ் தாலா தெரிவு செஞ்சிருக்கிறான். ஒமின நிசாய் அர்பா, பெண்கள்ல 4 பெண்கள் அல்லாஹ் தாலா தெரிவு செஞ்சிருக்கிறான். வ அர்பா யஸ்பிகூன இலல் ஜன்னah, 4 பேர் சொர்க்கத்துல முந்தி அடிச்சு சொர்க்கத்துல போவாங்க, சொர்க்கத்தின் பக்கம் முந்தி அடிச்சு கொண்டு போவாங்க. இன்னும் 4 பேருக்கு இஸ்தாகத் இலைஹிம் அல் ஜன்னா, சொர்க்கம் அவங்கள விரும்பக்கூடிய 4 பேர்கள் இருக்கி என்று சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாட்கள்ல 4 நாட்கள் ஆக சிறந்த நாட்கள் ஜும்மாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள், யோமுன் நஹர் பெருநாளுடைய ஹஜ் பெருநாளுடைய நாள், யோமுல் ஃபித்ர் நோம்பு பெருநாளுடைய நாள். இந்த 4 நாட்களும் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். மாதங்கள்ல 4 மாதங்கள், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். பெண்கள்ல 4 பெண்கள் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம்,
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல முந்தியவர்கள், சொர்க்கத்தின் பக்கம் முந்தியவர்கள், எல்லா விடயங்களிலும் முந்தியவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க எல்லாம் முந்தியவர்கள், எல்லா விஷயங்கள்லயும் முந்தியவர்கள். அதே போல சொல்றாங்க 4 பேர்களை சொர்க்கம் விரும்புவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, 4 நாட்கள் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான நாட்கள். அதுல ஒன்றுதான் அரஃபாவுடைய நாள், இந்த மாசத்துல வருது. யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய நாள் இந்த நாட்கள்ல வருது. புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களை விட அல்லாஹ்வுக்கும் மிக பிரியமான நற்செயல்கள் எதுவுமே இல்லைன்னாங்க. இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய இந்த நற்செயல்களை போல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நற்செயல்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விட நல்ல அமல்கள் இருக்குதான்னு கேட்டாங்க. அதாவது ஜிஹாதை விட இந்த அமல்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ, ஜிஹாத் செய்யறதை விட இந்த அமல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதாவது ஜிஹாதுக்கு போறாரு, அந்த ஜிஹாதுல பெய்த்து கலந்து கொள்றதை விட இந்த நாட்கள்ல அமல் செய்யறது ஆக முக்கியம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷைஇன். ஒரு மனுஷனை தவிர ஜிஹாதுக்கு போனாரு, தன்னுடைய சொத்தையும் தன்னையும் இழந்தார், இந்த மனுஷனை தவிர அந்த நன்மைக்கு எதையும் என்ன செய்யலாது, ஈடு செய்யலாது. அப்ப ஒரு ஆள் தன்னுடைய உடம்ப, தன்னோட உயிரை பைத்து தியாகம் செய்யறாரு, உடம்ப தியாகம் செய்யறாரு, அந்த மனுஷனுடைய அமலை தவிர வேற எந்த அமலும் என்ன இந்த நாட்களை செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இந்த நாட்களை போல இல்லை. இப்ப இந்த 10 நாட்களும் ஆக முக்கியமான நாட்கள். அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் திட்டம் போடணும், இந்த 10 நாட்களையும் எப்படி செய்யறது, இன்றிலிருந்து ஹயாத்தாக்கும், 10 நாட்களையும் ஹயாத்தாக்கும். அதே போல அத்தர்ஹீப் என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி வலா அஸம அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபி அஷ்ரில் அல்ஹா. அதாவது இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமலை விட வேற எந்த அமலும் அல்லாஹ் இடத்துல மிக தூய்மையானதாகவும் நன்மை பெற்று தரக்கூடியதாகவும் இல்லை. இதுதான் ஆக டாப் லெவல்ல இருக்குதுன்றான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, அஃதலு ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷ்ர். துன்யால ஆக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள் தான். சில உலமாக்கள் சொல்றாங்க, கடைசி ரமலானுடைய கடைசி 10 விடையும் சில நேரம் இது என்னவாய் சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்றாங்க சில உலமாக்கள். நாங்க திட்டம் போடணும், இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும். சிறப்ப நாங்க என்ன அமல் செய்யறது இந்த நாட்கள்ல? இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 அமலை உங்களுக்கு முன் வைக்கிறேன். இயலுமான வரை இந்த நாட்களை நாங்க பயன்படுத்திக்கிறோம் இந்த அமலை செய்யறது. முதலாவது கிராத்துல் குர்ஆன். தலைப்புறல எங்களுக்கு எவ்வளவு ஓதையிலும் இன்றிலிருந்து ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். தூங்குறதுக்கு முன்னால் இருந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் அல்லது ஒரு காஜிசு ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. மற்ற நாட்களை செய்யறதை விட இந்த கிராத்துல் குர்ஆன் இந்த நாள்ல செய்யறதுக்கு நல்ல அமல் இருக்கு, நல்ல நிறைய கூலி இருக்குது. 2வது சதக்கா. இந்த 10 நாட்களுக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு சதக்கா செய்ய, பெருசா உடைச்சு பிடிச்சு ஒரு தேவையில்லை, எல்லால ஏண்டி ஒரு சதக்கா தர்மம். 3வது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது. ஆக முக்கியமான நாள்ல பாவ மன்னிப்பு தேடலாம். 4வது துஆ, இயலுமானவர் துஆ செய்யும். 5வது தக்பீர் சொல்றது ஆக முக்கியமான ஒரு இபாதத். எப்படி தக்பீர் சொல்லணும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆக லேசி 4ஆம் கலிமா.
இந்த 4ஆம் கலிமாக்கு முன்னால அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 3 டிப். கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. குர்ஆனுக்கு ஒரு 15 நிமிஷம், இந்த திக்ருக்கு ஒரு 10 நிமிஷம், கொஞ்சம் நேரம். பெருசா ஆரம்பத்துல செய்ய போனா இல்ல ஒண்ணும் இல்லாம போயிடுது. அதோட ஆக முக்கியம், இந்த நாளையில இந்த கடைசி வரக்கூடிய இந்த 9 நாள், பெருநாளுடைய நாளை தவிர 9 நாள்லையும் நோன்பு பிடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சில மனைவிமார்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அ தில்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9 நாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்களாம், நோன்பு பிடிப்பாங்களாம். அதே போல வயௌம ஆஷூராவுடைய தினத்திலையும் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிப்பாங்க. அதே போல வஸலாஸத அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ரின், ஒவ்வொரு மாசமும் 3 நாள், ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய 3 நாள் நோன்பையும் பிடிப்பாங்களாம். அதே போல திங்கள் வியாழன் இந்த நாட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்சு ஹயாத்தாக்குவாங்களாம். அப்ப இந்த 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த யோமுன் நஹர் ஹஜ் பெருநாளுடைய நாளை தவிர மற்ற 9 நாளும் என்ன செய்யலாம், எங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம். தொடர்ந்து பிடிக்க இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு ஒரு நோன்பு பிடிக்கிறது, அப்புறம் வெள்ளிக்கிழமை பிரேக் ஒன்று கொடுத்து சனிக்கிழமை பிடிக்கிறது, இல்லாட்டி தொடர்ந்து பிடிக்கிறதாலும் என்ன செய்யலாம், 9ஐயும் பிடிக்கலாம். அதுல ஆக முக்கியம் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தினம் நான் நினைக்கிறேன் அடுத்த வியாழக்கிழமை வரும். அப்ப புதன்கிழமை அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நோன்பு சரி நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமா பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அப்ப இந்த ஆக முக்கியமான இந்த 10 நாட்களையும் நாங்க செய்ய வேண்டிய அமல்களை கொஞ்சம் சொன்னேன். குர்ஆன் ஓதுறது, சதக்கா செய்யறது, இஸ்திக்பார் செய்யறது, துஆ செய்யறது, தக்பீர் சொல்றது. அதுல தக்பீர்ல ஆக ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு தக்பீர் தான் 4ஆம் கலிமாவுக்கு முன்னால அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்தது நோன்பு பிடிக்கிறது. இயலுமான வரை இந்த 10 நாட்களையும் அமல்களோட கழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கஅபாவுடைய வரலாறை பத்தி ஒரு 15 நிமிஷம் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.